ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த விஜயும் அந்த அம்பிகா வந்தானே, அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கவோ, அடுத்துங்க பார்த்தோம்னா மாறனையும் வீராவி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க குடும்ப செலவுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு அவங்க ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னடா பண்ண போகிறோம், எல்லா குடும்ப செலவையும் நம்ம பார்க்கணும், என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, அப்போ மாறன் சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நீ உனக்கு கவலைப்படாத, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கவும். அப்போ வீரா ஆட்டோ ஓட்டுறதுக்காக போகும்போது இப்போ வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க போற வீரா அந்த நேரத்தில் அப்படிங்கும்போது, ஒன்னும் இல்லை வள்ளியம்மா, நான் வெளியே போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, இங்க பாரு வீரா நீ எங்க போறேன்னு என்று சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இந்த நேரத்தில் நீ தனியா எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப வீரா சொல்றாங்க, நாளைக்கு பிருந்தாவுக்கு காலேஜ் பீஸ் கட்டணும், அதனாலதான் நான் ஆட்டோ ஓட்டுறதுக்காக போறேன் அப்படிங்கவோ. இது கேட்டதுமே வள்ளி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா அதெல்லாம் நீ போக வேண்டாம், நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளியம்மா, நான் இன்னைக்கு மட்டும் நான் சவாரிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு எப்படியாவது பிருந்தாவுக்கு பீஸை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டதுமே வள்ளி கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வீரா சொல்றாங்க, எதுக்கு வள்ளியம்மா இப்போ அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், இங்கே பார்த்தியா நம்ம குடும்பத்தை கூட நம்மளால ரன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், இது எல்லாத்துக்கான அந்த விஜயும் அந்த அம்பிகா தானே, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கவும், இங்கே பாருங்க வள்ளியம்மா இப்போ அதை பற்றிலாம் நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம எப்படியாவது இதையே நம்ம சமாளித்து நம்ம கடந்து தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ வீரா சமாதானப்படுத்துறாங்க, நீங்கள் வள்ளியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஆட்டோ ஓட்ட போகிற விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, முக்கியமாக மாறன் கிட்ட சொல்லிடாதீங்க, அவன் சொல்லிட்டா என்னை விட மாட்டான் அப்படிங்கவும். அப்போ வள்ளியை சமாதானப்படுத்திட்டு வீரா போகவும், இதை கேட்டதுமே வள்ளி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம எப்படிலாம் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நம்ம 5க்கு 10க்கும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சுத, இவ்வளோ வெறுத்தையும் நம்ம எப்படியாவது சமாளிக்கணுமே, இந்த குடும்பத்தை நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர போகிறோமே தெரியலன்னு சொல்லிட்டு வள்ளி அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கவும், அப்போ அம்பிகா தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வராங்க. அவங்கள பார்த்ததுமே வள்ளி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா அவன் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு எங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்க என்னன்னா 2 பேரும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, எங்க அண்ணனுக்கு தெரியாம எங்க அண்ணன்கிட்டயே கையெழுத்து வாங்கிட்டு இப்படி அநியாயம் பண்றாளோல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே இவங்கெல்லாம் கடைக்கு கிளம்பவும், அப்போ பிருந்தா காலேஜுக்கு கிளம்புறாங்க. அப்போ வீரா பிருந்தாவுக்கு பீஸ் கட்டுறதுக்காக பணத்தை கொடுக்கவும், பிருந்தா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா உனக்கு எதுக்கா பணம் அப்படிங்கும்போது, எங்க பாரு அதை பற்றிலாம் உனக்கு என்ன கேள்வி, நீ இந்த பீஸை போய் கொடுத்து நீ காலேஜ் பீஸை நீ கட்டிக்கிட்டு நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படிங்கும்போது, அப்போ பிருந்தா திரும்பவும் கேட்குறாங்க, இங்கே பாரு நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ படிப்பில் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லவும், பிருந்தாவும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன், கார்த்தி, ராகு எல்லாருமே கடைக்கு போகவும், அப்போ மாறன் கிளம்பும் போது உடனே வீரா சொல்கிறாங்க, மாறா நம்மளை கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, அதனால கடைக்கு அவங்க போகட்டும், நீ கொஞ்சம் லேட்டாக போ அப்படின்னு சொல்லவும், உடனே மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து தாங்க பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி இந்த விஜயையும் அவங்க அம்மாவே சும்மா விடக்கூடாது, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம், எப்படி இவங்களுக்கு சாப்பிட போவாளுவோ அந்த சாப்பாட்டில் நம்ம இதை கலந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை பார்த்தோம்னா அவங்க குழம்புல அவங்க கலந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி அவங்க சொல்கிறாங்க, கடவுளே நான் செஞ்சது வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, இந்த குடும்பத்தை இவளுகிட்ட இருந்து நான் காப்பாற்றி தீரணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன், வீராவை பாரு மாறனை பாரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது மட்டுமா என் வீட்டில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு எங்கள் அண்ணா அவ்வளோ பெரிய கடையை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார், ஆனால் இப்போ என்னென்னா அந்த கடை இல்லாமல் அவர் எவ்வளோ துன்பத்தில் இருப்பார்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த அவளத்தையும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு அவர் வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாரு, ஏன்னா அவர் வெளிக்காட்டிக்கிட்டால் நாங்களாம் கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் தான் போட்ட கையெழுத்தினால தானே இன்றைக்கி தன்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு வந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு தூரம் குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும், இந்த குழந்தைங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு இவங்க 2 பேரும் தானே காரணம், இவங்களோட கதையை முடிச்சுக்கிட்டு நான் உள்ள போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்து அவங்க வள்ளி ரொம்பவே கோவத்தோடு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா விஜயும் அவங்க அம்மாவும் சாப்பிட்றதுக்காக போறாங்க. அப்போ வள்ளி எரிச்சலோடையும் கோவத்தோடையும் இருக்கவும், அப்போ வீராவும் மாறனவங்க வராங்க. வீராவும் மாறனையும் பார்த்ததுமே என்ன நீங்க 2 பேரும் வெளியே கிளம்பலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதட்டத்தோட வள்ளி. அப்போ உடனே வள்ளி இப்படி பதட்டமாக கேட்டதுமே வீராவுக்கும் மாறனுக்கும் சந்தேகம் வருது, அத்தை என்னாச்சுது, நீ இப்படிலாம் பேச மாட்டியே, என்னாச்சுது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வள்ளி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க, நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே ஆமாம் இன்னும் இந்த குடும்பம் கஷ்டப்படாது அப்படிங்கிறாங்க. என்ன வள்ளியம்மா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த மருந்தை நான் கலந்துட்டேன், அவங்க 2 ஒரு கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன வள்ளியம்மா நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க
நினைக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு ஒரு வழி தெரியல. இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுன்னா அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தானே காரணம். அதனால தான் அவங்க ரெண்டு பேருடைய கதையை முடிச்சுட்டு நான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே மாறனும் வீரா ஓடி ஓடி வராங்க. அப்போ விஜய் அவங்க அம்மாவை சாப்பிட்றதுக்காக போகும்போது உடனே வந்து அவங்க விஜய் சாப்பிட்றதுக்காக எடுக்கவும் அப்போ வந்து வீராவும் மாறனும் வந்து தடுக்கிறாங்க. விஜய் இந்த சாப்பாடை சாப்பிடாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து விஜய் ஏன் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதில் இந்த மாதிரிக்கு மருந்து கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன என் சாப்பாட்டில் மன போடுறதுக்காக வந்திருக்கிறியா என்ன 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 இந்த வீட்டில் வந்து விரட்டி விடுறதுக்காக இப்படிலாம் பயமுறுத்திட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் நான் சாப்பிட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக போகவும் அப்போ அம்பிகா வந்து அந்த சாப்பாடை ஒரு உருண்டை சாப்பிட போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் தெரிஞ்சிருது. உண்மையிலேயே அதில் மருந்து கலந்துருக்கு விஜய், நீ சாப்பிட்றாத அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து விஜய் ஒரு வாய் சாப்பிட்ருதாங்க. ஐயோ என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா விஜய் அந்த சாப்பாடு ஸ்மெல்லை பற்றியா வேற மாதிரி இருக்குது, அதில் மருந்து கலந்துருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு வீரா அவளெல்லாம் தடுத்திருக்க கூடாது, பேசாம இருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லவும் என்னடா நீ இப்படி வளரிட்டு இருக்கிற, இதனால நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா, வள்ளியம்மா உள்ள போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படிங்கவும் இவளெல்லாம் வந்து நம்ம அதாவது ஆதாரத்தோட பிடிச்சு கொடுத்து இவளெல்லாம் நம்ம வந்து கோர்ட் மூலமா தான் இவளை வந்து வெளியேற்றணும், அதுக்காக இப்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் வள்ளியம்மா தான் ஏதோ கோவத்துல நம்ம மேல இருக்கிற பாசத்துல இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிறிய அப்படிங்கும்போது ஆமா இவ படுத்துற பாடுக்கு யாரா இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க, நம்ம இவளை தடுத்திருக்க கூடாது, அத்தை பண்ணினது கரெக்டு தான், பேசாமல் அந்த பழிசமையை நானே சுமந்துட்டு உள்ளே போயிருக்கலாம், இவள் கதையை முடிச்சுக்கிட்டு அப்படிங்கவும் அங்கே பாரு இந்த மாதிரிலாம் நீ பேசி உளறிட்டு இருக்காது, பேசாமல் நீ அமைதி இருக்க மாட்டே அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கவும் உடனே வந்து அம்பிகா வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ எப்படி பரவாயில்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நல்ல வேலைம்மா நான் எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயும் அம்பிகாவும் கோவத்தோடு அங்கே வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மருந்து கலந்துருப்பீங்க, யார் உங்களுடைய வேலை தானே அப்படிங்கவும் உடனே வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நாங்களே மருந்து கலந்துட்டு உன்னை வந்து நானே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அம்பிகா சொல்றாங்க, ஆமாண்டி விஜி இவ கலந்துருந்தானா இவ எதுக்காக சொல்ல போறா, உண்மையை சொல்ல போனா இவ வந்து நம்மளை வந்து காப்பாத்தி இருக்கிறா, இவ மட்டும் சொல்லலைன்னா நம்ம ரெண்டு பேருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டுருப்போம் அப்படிங்கவும் அதனால வீராவும் மாறனும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது உடனே விஜய் வந்து ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அங்கே வள்ளி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டில் வேற யாருமே கிடையாது இவளை தவிர, அப்போ இவ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வள்ளியை பார்த்து சொல்லவும் உடனே வந்து விஜய் ஓடோடி வராங்க. என்ன வள்ளி சித்தி நீங்க தான் இப்படி எங்க கதையை முடிக்கிறதுக்காக பண்ணினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வள்ளி வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. பார்க்கலையா இவ அமைதியா இருக்கும் போதே இவ தான் பண்ணியிருப்பான்னு, எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுன்னா பாரு இப்பவுமே நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கவும் உடனே வீரா வந்து தடுக்கிறாங்க. நீ எதுக்காக இப்ப வள்ளியம்மால போய் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, அவங்க தான் பண்ணுனாங்கன்னு ஏதாவது ஆதாரம் இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமா இந்த வீட்டுல வேற யாருமே கிடையாது, அப்படி இருக்கும்போது இவங்க தானே இது செஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது இங்க பாரு வள்ளியம்மா மேல ஏதாவது பழி சுமத்தணும்னு வச்சுக்கோங்க, அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கவும் உடனே விஜயும் அவங்க அம்மாவும் வந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயை அழைச்சிட்டு போகவும் இங்கே பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வந்து வள்ளிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் அவசரப்படாதீங்க, இது எல்லாமே நம்ம சட்டப்படி தான் அந்த சொத்தெல்லாம் நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் கோவத்தில் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கப்போ அப்போ வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து என்னாச்சு வள்ளியம்மா எதுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் இத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக சோர்ந்து போறீங்க, நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அது மட்டும் இல்லாமல் மாமா வந்து வசதியோடையா வந்து இது எல்லாத்தையும் வந்து உருவாக்குனாரு, அவர் கஷ்டப்பட்டு படிப்படியா தானே எல்லாத்தையுமே வந்து உருவாக்குனாரு, அப்படி வந்து கஷ்டப்பட்ட சொத்து நம்மளை விட்டுட்டு போயிடாது, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படிங்கவோ நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க இன்னைக்கு எல்லாருமே நீங்க கஷ்டப்படுறீங்களே அதை பாக்குறதுக்கு என்னால வந்து முடியல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணினேன், அது மட்டும் இல்லாம இப்படி அநியாயமா இவங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாத்தியம் பண்ணி சொத்தை இப்படி வந்து எடுத்துட்டாலும்ல, இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அப்படின்னு வள்ளி வந்து அழுதுட்டு இருக்கவோ மாறனும் வீராவும் இது எப்படியாவது சீக்கிரத்துல சொத்தை வந்து அவகிட்ட இருந்து வாங்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கு